Protect learn via Tamil. ஸோ இந்த சீரீஸில் வந்து நாங்கள் Laravel லைவ் ப்ராஜெக்டை பற்றி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடல், popup மாடல், Bootstrap popup மாடலை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கு நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த எடிட் ஃபங்க்ஷனையும் வந்து popup மாடலில் ஓப்பன் பண்ணி செய்ய சொல்லி, ஸோ அதுண்ட செய்யாதாக்களுக்காண்டி திருப்பி அந்த இதனால் இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். நாங்கள் ஃபஸ்ட் என்ன செய்வோம்னா நாங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்த டிபார்ச்சர் மாடல் விஷயங்களை பற்றி கடந்த வீடியோஸில் காய்ச்சிருந்தேன்னா, ஸோ இந்த ஈவெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓப்பன் மாடல்னு சொல்லி விஷயத்தை வந்து எங்கள் டெப்ளேட் ஃபைலுக்கு டிக பண்ணிட போகுது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்த நாங்கள் ஈவெண்ட் லிஸ்னரை வச்சு இப்படி ஒரு மாடல் வந்துடுச்சுன்னா எங்களை கொடுக்க ஸ்கோ பண்ண சொல்லி. ஸோ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி பிரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அப்டேட்டுக்கு நாங்கள் டேட்டா வந்து செலக்டட் ரோ டேட்டாவை எடுத்து ஒரு ஃபீல்டுக்கும் செட் பண்ணுற விஷயம் செய்துனாங்க. ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம். எங்கட அந்த ஓப்பன் மாடலில் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து வீட்டில் கால் பண்ணிட்டு போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து செலக்டட் ரோவில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஏன் இதை லாஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த ஈவெண்ட் செலக்ட் ஆகி தென் அதுக்கு பிறகு அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டேட்டா செட் பண்ணி போட்டு எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த மாடலை வந்து டிக்கெட் பண்ணிடுவோம். ஸோ இதை தான் நாங்கள் செய்ய அப்டேட்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு டேட்டா செட் ஆகி வருது. நான் இப்போ இங்கே வந்து டெஸ்டிங் இருக்கும். டெஸ்டிங் எடுத்தால் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் அப்டேட்டுக்குரிய வேல்யூ. ஸோ நான் இந்த அப்டேட் ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் இந்த இமேஜையும் மாற்றுறதுக்கு இது நாங்கள் செய்து காட்டுறோம். நாங்கள் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுற விஷயம் நாங்கள் அங்கே செய்யலை. நான் இங்கே செய்து காட்டுறேன் பாருங்கள். சப்மிட் டேட்டா வந்து இன்சர்ட் ஆகுது, பட் இமேஜ் இந்த சேஞ்சுமே செய்யலை. பிகாஸ் நாங்கள் இந்த சோர்ஸில் வந்து அப்டேட்டுக்குரிய ஈவெண்ட் எழுதுது. ஸோ இங்கே ஈவெண்ட் செய்யணும்னு சொன்னால் இதே மாதிரி அப்டேட்டுக்கும் இந்த செய்யணும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த அப்டேட்டுக்கு ஸ்டோர் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு இமேஜ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ண வேணும். என்ன சொன்னால் இது வந்து நாங்கள் ஒவ்வொரு காவும் செய்யும் பொழுது சர்வரில் போயிட்டு எங்களுக்கு காவேஜ் மாதிரி இமேஜஸ் வந்து கலெக்ஷன் ஆகிக்கணும். ஸோ அந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ண வேணும். நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நான் ரிமூவ் பண்ண வேணும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன செய்யணும், இதில் வந்து இந்த டேட்டாவை நாங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதில் வந்து பண்ண போகிறோம். just unlink பண்ண கொடுக்கும்போது ஃபைலை ரிமூவ் பண்ணி விடும். ப்ளஸ் ஐ இந்த விஷயத்தில் இருக்கிற பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பார்த்துட்டு ஸ்லோன் நிற்கும். ஸோ இது பார்த்துட்டு இது செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லுன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணி செக் பண்ணுறேன். எல்லாம் லேப்ல எனக்கு இந்த இமேஜ் வந்து இது வந்து அப்லோட் நடக்கும்போது நடக்கும். இப்போ இந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணுறது வந்து இமேஜ் வந்தால்தான் இந்த விஷயம் நடக்கும். ஆனால் இல்லைன்னு சொன்னால் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து எம்டியாகவும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இதை வந்து நாங்கள் ஜஸ்ட் அப்டேட்டில் வந்து நேம் அல்லது விஷயத்தை அப்டேட் பண்ணுவோம் இமேஜ் இல்லாமல். ஸோ அந்த நேரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக இமேஜை ரிமூவ் பண்ணி விடுறோம். அதுக்கு என்ன இது ரிலீஸ் பண்ணி அது வந்தால் மட்டும் ஆல்ரெடி இமேஜில் அப்லோட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த
ஜஸ்ட் இது வந்து சேம் அதே இடத்துல இருக்க இமேஜ் நாங்கள் ரிமூவ் போட்டிருக்கோம். தென் எங்களோட ஃபைல் அப்லோடிங் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆட்டோ க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் நாங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. இந்த இதில் வந்து இருக்கிற இமேஜ் வந்து இங்கே இருக்கும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஸ்டோரேஜில் வந்து இருக்கும். அன்லிங்க் கிளிக்க மாட்டேன் காட்டுறேன் பாருங்க. இதில் இந்த நாங்கள் பார்ட் 1 ரெண்டு இமேஜ் இருக்குது. ரெண்டு சேம் இமேஜ் இருக்குது. நான் திருப்பி தான் வந்து அந்த இமேஜை வந்து நான் பார்ட் 2 இமேஜ் வந்து நான் இந்த இமேஜ் இருந்தது எங்களுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குன்னா ஒரு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த அன்லிங்க் செய்கிற விஷயம். அதாவது இங்கே வந்து இமேஜை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். அப்புறம் ரிமூவ் பண்ணும் போது டிலீட் ஃபங்க்ஷன் இருந்தால் இமேஜ் இருந்தால் சேம் அதே விஷயத்தை செய்ய வரும். நான் அதே மூலம் செய்து காட்டுறேன். டிலீட் ஃபங்க்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து செய்யணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை உங்களோட கேட்டகரி இந்த கமெண்ட் ஃபைல் போகிறோம். ரிமூவ் ஆல்ரெடி எழுதி நாங்கள் இப்போது இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து செக் பண்ண போகிறோம். சேம் இங்கே செக் பண்ண இந்த விஷயம் செக் பண்ணோம். இந்த பாத் வந்து நோட்டிக்கல் நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இமேஜ் காட்டுறது டேட்டாவில் இந்த பாத்தை வந்து எங்களுக்கு அன்லிங்க் முடிச்சிருச்சு. ரிமூவ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ணி அதில் இந்த இமேஜை ரிமூவ் பண்ணி போட்டு இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம்னு ரிஃப்ரெஷ் பண்ணி ஒரு டெஸ்டிங் ஃபைல் பண்ணி இமேஜ் வந்து எங்களுக்கு இங்கே வந்துருக்கு. இதில் 1 இமேஜ் வந்துருக்கு. ஸோ இந்த 1 இமேஜ் வந்து நான் 2 மாத்திரம் 2 பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது இமேஜ் 2 மாறி இருக்குது. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரி வைக்கிறேன். இது வந்து சர்வருக்கு உங்களுக்கு இமேஜ் வந்து டெம்பரரியாக இது வந்து சர்வரில் இமேஜ் எங்களுக்கு வந்து வந்து டெலிட் பண்ணிவிடும். ஸோ உங்கள்கிட்ட இந்த நான் டெலிட் பண்ண இமேஜஸ் அந்த எடிட் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ண இமேஜஸ் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பேக்கப்ஸே இருக்காது. சம்டைம்ஸ் உங்களுக்கு சர்வரில் பேக்கப் கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் கமாண்டை சூஸ் பண்ணாமல் பண்ணிவிடலாம். ரிமூவ் பண்ணினாலும் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சர்வரில் டேட்டாவாக இருக்கும். நீங்கள் திருப்பி ஒரு எடுத்து அதை ரீயூஸ் பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் அதாவது உங்களோட டேட்டா இந்த வெளியிட பொறுத்து நீங்கள் இந்த விஷயத்தை செய்து விடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு லாக்இன் செய்து காட்ட போகிறேன். ஸோ லாக்இனில் வந்து அப்படி ஒர்க் ஹேண்டில் பண்ணுறது, கம்யூனிகேஷன் அப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்படி யூசர் மாடலை வச்சு லாக்இன் பண்ணுற விஷயம், உங்களோட MySQL டிபியில் நாங்கள் யூசர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி லாக்இன் செய்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சொன்ன வீடியோவை திருப்பி பாருங்கள். அதில் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லாக்இன் செய்தோம்னு சொன்னால் அடுத்த ஒரு ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.